இந்த ட்ரிங்க் வெயிட் லாஸ்க்கு நான் குடிக்க ஆரம்பிச்சேங்க. இப்போ இது என்னோட மார்னிங் ரெகுலர் ட்ரிங்க் ஆயிருச்சு. காஃபிவே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். மார்னிங் காஃபியை அவ்வளோ டேஸ்டியாவும் ரெஃப்ரெஷிங்காவும் இருக்குங்க. ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஓமம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு பட்டை இடிச்சு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மீடியம் ஃபிளேம்ல நல்லா கொதிக்க வைங்க. இந்த தண்ணி பாதியா வத்தணும், அந்த அளவுக்கு கொதிக்கணும். இதெல்லாம் பொடிச்சு வச்சு சேர்த்தா எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல, அதனால நான் முழுசா சேர்க்கிறேன். நீங்க வேணும்னா பொடிச்சு கூட சேர்த்திக்கோங்க. பொடிச்சு சேர்க்கும் போது கொஞ்சமா சேர்த்தா போதும். நான் இதை ஒரு 1.5 வருஷமா குடிச்சிட்டு இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் 6 மாசம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்தப்போ எனக்கு ஃபேட் குறைஞ்சதுங்க நல்லாவே. குடிக்கிற சூடு ஆனதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு ஒரு ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் லெமனும் 1 ஸ்பூன் தேனும் கலந்து குடிச்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இந்த ட்ரிங்க் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடியா இருக்குங்க. ஆனா இதை மட்டுமே குடிச்சா கண்டிப்பா உடம்பு குறையாதுங்க. ரெகுலர் எக்ஸசைஸ் பிளஸ் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இதையும் சேர்த்து குடிக்கும் போது இது ஒரு ஆடட் பெனிஃபிட்டா இருக்குங்க. இது மார்னிங் வெறும் வயித்துல குடிக்கணும். குடிச்சதுக்கு அப்புறம் 1 ஹவருக்கு மேல நீங்க காஃபி டீ ஏதாவது வேணும்னா குடிச்சுக்கலாம். டயட் ஃபாலோ பண்ணல, எக்ஸசைஸும் பண்ணாததுனால எனக்கு பெருசா வெயிட் குறையில இது குடிச்சு. ஆனா இதனால கிடைக்கிற மத்த பெனிஃபிட்ஸுக்காக நான் இதை ரெகுலரா குடிச்சிட்டு இருக்கேன்.